கதையோட ஆரம்பத்துல நரேட்டர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிளவுட் இல்யூஷனரி கான்டினென்ட்ல நிறைய சாதாரண மனுஷங்க கல்டிவேஷன் பண்ணி இந்த பிரபஞ்சம் முழுக்க டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. இப்படி ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஓடி போச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் அதை சாதிக்க முடியல. ஆனா இன்னைக்கு லிஞ்சே செக்டோட சீடனான எஃபெங் ஒருவேளை இந்த அதிசயத்தை செஞ்சு காட்டுவான்னு தோணுது. ஏன்னா அவன்தான் இந்த உலகத்தோட கிரேட்டஸ்ட் ஆல்கெமிஸ்ட். எஃபெங் அவனோட பவர்ஸ், அறிவு, அப்புறம் பல வருஷ உழைப்புக்கு பின்னாடி ஒரு டிவைன் சோல் எலிக்சர் பில்ல உருவாக்கிடுறான். ஆனா இன்னைக்கு லிஞ்சே செக்டோட சீடனான ஏஃபெங் ஒருவேளை இந்த அதிசயத்தை செஞ்சு காட்டுவான்னு தோணுது. ஏன்னா அவன்தான் இந்த உலகத்தோட கிரேட்டஸ்ட் ஆல்கெமிஸ்ட். ஏஃபெங் அவனோட பவர்ஸ், அறிவு, அப்புறம் பல வருஷ உழைப்புக்கு பின்னாடி ஒரு டிவைன் சோல் எலிக்சிர் பில்ல உருவாக்கிடுறான். அப்போ திடீர்னு வானத்துல மின்னல் பயங்கரமா வெட்டுது. அந்த மின்னல் எல்லாம் ஒரு கால்ட்ரனுக்குள்ள போறதை ஏஃபெங் பார்க்கறான். அதனால அந்த பாத்திரம் ஓபன் ஆகி அதிலிருந்து ஏகப்பட்ட எனர்ஜி வெளியலருது. அதுக்கப்புறம் வெளியே வருது அந்த டிவைன் சோல் எலிக்சிர் பில். ஏஃபெங் சொல்றான், இதை சாப்பிட்டா நான் டிவைன் ரெல்ம் வரைக்கும் போயிடலாம், என்னால மொத்த பிரபஞ்சத்திலையும் டிராவல் பண்ண முடியும்னு நினைக்கிறான். ஆனா அவன் அதை சாப்பிட்றதுக்குள்ளேயே அங்க அவனோட அண்ணன் வர்றான். அவன் தன்னோட தம்பிக்கு யாரோ அடி காயப்படுத்தியிருக்காங்கன்னு நினைச்சு உடனே அவனை தாங்கி பிடிச்சுக்கிட்டு, சொல்லு தம்பி, உனக்கு இதை யார் பண்ணதுன்னு கேட்குறான். அதுக்கு ஈஃபெங் எதிரிகள் மாஸ்டர் மேல அட்டாக் பண்ணி அவரை முடிச்சிட்டாங்கன்னு சொல்றான். ஆனா அதே சமயம் அவன் அண்ணன் முகத்துல ஒரு ஈவில் ஸ்மைல பார்க்கறான். உடனே அவனை தள்ளி விடுறான். ஆனா அந்த நேரத்துக்குள்ளேயே அவன் அண்ணன் ஒரு சாபம் கொடுக்கப்பட்ட டீமன் பிளேட ஈஃபெங் உடம்புக்குள்ள இறக்கிடுறான். இதனால அவனோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுது. ஈஃபெங் கேட்குறான், நாம 2 பேரும் இத்தனை வருஷமா ஒன்னா இருந்தோம், ஒரு ஃபேமிலி மாதிரி பழகணும். ஆனா நீ என்னை இவ்வளவு வெறுப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன் எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணுனேன்னு கேட்குறான். இதை கேட்டதும் அவன் அண்ணன் ஜாயூஸா பயங்கரமா சிரிக்கிறான். இந்த டிவைன் பில்லுக்காக நான் யாரை வேணா ஏமாத்துவேன்னு சொல்றான். அப்புறம் அந்த பில்லை பிடுங்கிக்கிட்டு, இப்போ இதை சாப்பிட்டு நான் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல் ஆவேன், இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் ஆளுவேன், உனக்கு இந்த சுப்ரீம் பவர் கிடைக்கிறதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அங்க ஒரு போர்ட்டலை ஓபன் பண்றான். அதுல இருந்து ஏஃபெங்கோட மாஸ்டர் கீழே விழுறாங்க. அவங்க ஏற்கனவே இறந்துட்டதால அவங்க பாடி உடனே மறைஞ்சிடுது. அந்த போர்ட்டல்ல இருந்து இந்த கான்டினென்ட்ல இருக்கிற இன்னும் 2 செக்ட் ஆளுங்க வெளியே வர்றாங்க. அது நெக்ரோ செக்ட், அப்புறம் ஆர்கிட் கிளென் செக்ட். இவங்க எல்லாரும் டீம் அப் ஆகி தான் மாஸ்டரை கொன்னுட்டாங்க. அவங்களோட அடுத்த டார்கெட் ஏஃபெங் தான். இப்போ அந்த ஆர்கிட் கிளென் செக்ட் சீடரான ஆலிஸ் சொல்றா, நாம எல்லாரும் 9 ஹெவன்ஸ் டாவோ பேலஸ்க்காக வேலை பார்க்குறோன்னு. அப்போ ஜாய் வூஜாவ் அவகிட்ட இதையெல்லாம் ஏஃபென் கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அவன் எப்படியும் சாகதான் போறான்னு சொல்றான். 9 ஹெவன்ஸ் டாவோ பேலஸ் அவங்களுக்கு என்ன கட்டளை போட்டிருக்காங்கன்னா, இவன் தயாரிச்ச அந்த பில்லை கைப்பற்றணும், அதே சமயம் இவனையும் முடிச்சிடணும். ஜாய் வூஜாவ் சொல்றான், பாரு, எலிக்சர் பில் என்கிட்ட வந்துடுச்சு, இப்போ நாம இவனை மட்டும் கொன்னா போதும்னு. ஆனா திடீர்னு அந்த பில் அவன் கையிலேயே வெடிச்சு சிதறிடுது. நிஜத்துல அந்த பில் ஒரிஜினல் கிடையாது. இதை பார்த்ததும் ஜாவ் செம்ம கோபமாகி, என்னை ஏமாத்த உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்குன்னு சொல்லி அட்டாக் பண்ண வர்றான். ஆனால் ஈஃபெங் அவனோட பவரால் அவனை அங்கேயே தடுத்து நிப்பாட்டிடுறான். எதுவாக இருந்தாலும் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசனை பண்ணுன்னு உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், ஆனால் நீ கேட்கலன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு உதையில அவனை ரொம்ப தூரத்தில் தூக்கி வீசிடுறான். அதுக்கப்புறம் நெக்ரோ செக்ட் எல்டர்ஸ் ஈஃபெங் மேலே அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் அவன் உடனே ஒரு ஷீல்டு ஃபார்மேஷனை உருவாக்கி தன்னை தற்காத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஒரே ஒரு அட்டாக்ல அந்த ஆளை காயமடைய செஞ்சிடறான். அந்த ஆள் சொல்றான், உன் மேல டீமன் பிளேடால அட்டாக் பண்ணியும் நீ எப்படி இன்னும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு கேட்கறான். அப்புறம் அவனும் செத்துடுறான். அப்போ ஈஃபெங் மேல நெக்ரோசெக்டோட இன்னொரு எல்டர் அட்டாக் பண்றான். ஈஃபெங் பதிலுக்கு ஒரு பவர்ஃபுல் அட்டாக் பண்றான். அந்த ஆள் அதை தடுக்க பார்க்கறான், ஆனா முடியாம அவனும் செத்து போறான். இப்போ ஈஃபெங் ரொம்ப வீக் ஆகிடுறான். அந்த நேரத்துல ஆலிஸ் ரொம்ப வேகமா வந்து அவங்கிட்ட இருந்த பைய திருடிடுறா. அதுல தான் அந்த டிவைன் சோல் பில் இருந்துச்சு. இதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், இது எனக்கு தான் வேணும்னு சொல்லி அதை சாப்பிட போறா. ஆனா அப்போ அவன் மேல ஒரு அட்டாக் நடக்குது. அங்க நெக்ரோசெக்டோட இன்னொரு எல்டர் வர்றான். அவன் பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு டீமன் மாதிரி இருக்கான். அவன் டக்குன்னு ஆலிஸை ஒடிச்சிட்டு அந்த பில்லை எடுத்துக்கிறான். ஆஹா, இதுதானா அந்த பவர்ஃபுல் பில்லுன்னு பார்க்கறான். ஆனா அவனுக்கும் அப்பதான் புரியுது அந்த பில்லும் டூப்ளிகேட்னு. ஈஃபெங் சொல்றான்,
கரெக்டா கண்டுபிடிச்சேன்னு. அவன் இப்போ ஒரிஜினல் பில்ல தானே முழுங்கிடுறான். இதனால நான் மகா சக்திசாலியானாலும் சரி இல்ல அழிஞ்சு போனாலும் சரி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவன் பயங்கரமா கத்துறான். அந்த எனர்ஜில அந்த எல்டர் அங்கேயே செத்துடுறான். சொல்ல போனா அந்த எண்ணமே அழிய ஆரம்பிக்குது. ஈஃபெங்குக்கும் ரொம்ப வலியா இருக்கு. அங்க நிறைய மின்னல் வெட்டுறத பாக்குறான். அவன் சொல்றான், ஒருவேளை நான் ஒரு பவர்ஃபுல் வாரியராலறது என் விதியில இல்லையோ என்னவோன்னு. அப்போ அங்க ஒரு சுப்ரீம் ஸ்கிரிப்சர் வருது. ஈஃபெங் அதை தொட்ட உடனே அங்க ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்குது. அதுலேயே ஈஃபெங் இறந்துடுறான். அவன் அந்த டிவைன் பில்ல சாப்பிட்டு இருந்தாலும் அந்த டீமன் ஸ்வாடால ஏற்பட்ட காயம் காரணமா அவன் இறந்துடுறான். கொஞ்ச நேரத்துல அவனுக்கு புத்தி வருது. சில வேலைக்காரங்க அவனை யங் மாஸ்டர்னு கூப்பிடுறாங்க. யங் மாஸ்டர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு, தப்பிச்சிட்டாருன்னு அவங்க பேசுறது கேக்குது. அவன் தன்னை பார்த்துட்டு இது அவனோட மறுபிறவின்னு ரீபர்த்னு புரிஞ்சுக்கிறான். அவன் யாருடைய உடம்புல வந்திருக்கானோ அவனோட மெமரிஸ் எல்லாம் அவனுக்கு தெரியுது. இந்த ஆளுக்கு ஃப்ளவர் பெவிலியன் மாஸ்டர் விஷம் கொடுத்தது அவனுக்கு விஷன் மூலமா தெரியுது. எஃபங்கோட மறுபிறவி யுன்வோ சாம்ராஜ்யத்தோட ஜெனரல் வீட்ல நடந்திருக்கு. அவங்க எஃபங்கோட வம்சத்தை சேர்ந்தவங்க தான். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ஜென்மத்திலையும் அவனோட பேரு எஃபங் தான். இப்போ அந்த விஷத்தால அவனுக்கு வாந்தி வருது. அதனால தன்னை ரெக்கவர் பண்ணிக்க கல்டிவேஷன் பண்ண உட்கார்றான். அவன் சாகறதுக்கு முன்னாடி டிவைன் சோல் பில்ல சாப்பிட்டதால அவனால அவனோட மைண்ட் ஸ்பேஸுக்கு போக முடியுது. இப்போதைக்கு அவன் கல்டிவேஷனோட முதல் மெரிடியன்ல இருக்கான். அதாவது மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அவன் மைண்ட் ஸ்பேஸ்ல அந்த சுப்ரீம் ஸ்கிரிப்சர் இருக்கிறத பார்க்கறான். அப்போதான் அவனுக்கு புரியுது, இதனால தான் தனக்கு மறுபிறவி கிடைச்சிருக்குன்னு. அந்த ஸ்கிரிப்சர் திடீர்னு மின்ன ஆரம்பிச்சு அவன் உடம்புக்குள்ள போயிடுது. இதனால ஈஃபெங்குக்கு நிறைய பவர் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அவன் உடம்புல இருந்த அந்த விஷத்தையும் அது அழிச்சிடுது. ஈஃபெங் சொல்றான், என்னோட போன ஜென்மத்துல என் மேல அட்டாக் பண்ணது அந்த 9 ஹெவன்ஸ் டாவோ பேலஸ் தான். நான் என்னைக்கு அங்க போறனோ அன்னைக்கு அவங்கள அழிச்சிடுவேன்னு. அப்போ ஒரு வேலைக்காரன் வந்து சொல்றான், யங் மாஸ்டர், சீதோ அப்புறம் வாங் குடும்பத்துக்காரங்க நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அவங்க ஓல்டு ஜெனரல்ல கைதி பண்ணி வச்சிருக்காங்கன்னு. இவங்க எல்லாம் யாருன்னு எஃப்எங்குக்கு தெரியாது. ஆனா அவன் சொல்றான், இப்போ நான் இந்த ஆளோட பாடியை எடுத்திருக்கிறதால இவனோட எதிரிகள் கூட நான் சண்டை போடுவேன், இவனோட குடும்பத்தையும் காப்பாத்துவேன்னு முடிவு பண்றான். அப்புறம் அங்கிருந்து ரொம்ப வேகமா வெளியே போறான். யங் மாஸ்டர் இவ்வளோ வேகமா போறதையும் அவர் ரொம்ப மாறி இருக்கிறதையும் பார்த்து இந்த வேலைக்காரன் ஆச்சரியப்படுறான். இங்க ஓல்டு ஜெனரலை கைதி பண்ணி யுன்வோ பேலஸ்க்கு வெளியே கொண்டு வர்றாங்க. அங்க சீதோ அப்புறம் வாங் ஃபேமிலி ஹெட்ஸ் இருக்காங்க. அந்த ஓல்டு ஜெனரல் பேரு ஏ உஷேங். அவர் சொல்றாரு, நான் நம்ம சாம்ராஜ்யத்துக்காக எத்தனையோ போர்ல என் உயிரையே பணைய வச்சிருக்கேன். 3 மாசம் சாப்பாடு சம்பளம் இல்லாம தொடர்ந்து டார்க்கிங் நேஷன் கூட சண்டை போட்டு நம்ம சாம்ராஜ்யத்தை காப்பாத்தினேன். ஆனா இன்னைக்கு நீங்க என்னையே ஒரு துரோகின்னு சொல்றீங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு சீதோ ஃபேமிலி எல்டர் சொல்றான், நாங்க இங்க உங்ககிட்ட விவாதம் பண்ண வரல, உங்களை முடிக்கிறதுக்கு தான் எங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு. அப்புறம் சிப்பாய்களுக்கு சிக்னல் கொடுக்கறான். ஆனா அப்போ நம்ம ஹீரோ ஒரு மாசான என்ட்ரியோட அங்க வர்றான். இப்படி பண்ண நினைக்க கூட செய்யாதீங்கன்னு சொல்றான். எஃபெங் அங்க வந்த உடனே ஒரு பயங்கரமான எனர்ஜி வேவ் ரிலீஸ் ஆகுது. அதுல அந்த ஆளுங்கள்லாம் தூக்கி எறியப்படுறாங்க. எஃபெங்கோட தாத்தா ஏ உஷேங் அவங்கிட்ட ரொம்ப கோவப்பட்டு, முட்டாளே, உன்னை இங்க யாரு வர சொன்னது? இங்கிருந்து ஓடிடு, இல்லைனா என்னோட சேர்த்து உன்னையும் கொன்னுடுவாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு எஃபெங், நீங்க பயப்படாதீங்க, இவங்களுக்கெல்லாம் அவ்வளவு தைரியம் இல்லைன்னு சொல்லிட்டு மின்னல் வேகத்துல தன்னோட கத்தியால அந்த சிப்பாய்களை வெட்ட ஆரம்பிக்கிறான். கண் நிமிக்கிற நேரத்துல அவங்க எல்லாம் காயமாகி கீழே விழுறாங்க. இத பார்த்து தாத்தா ஏ உஷேங் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. எஃபெங் எப்படி இவ்வளவு சீக்கிரம் மைண்ட் ஸ்பேஸோட 4வது லெவலுக்கு போனான்னு யோசிக்கிறாரு. இங்க எஃபெங் தன்னோட சுப்ரீம் பவர்ஸை வச்சு எல்லா சிப்பாய்களையும் முடிச்சிட்டு இருக்கான். உடனே சீதோ அப்புறம் வாங் குடும்பத்துக்காரங்க மத்த சிப்பாய்களையும் ஈஃபங்க கொல்ல அனுப்புறாங்க. ஆனா அவங்க அவனை தொடர்றதுக்கு முன்னாடியே அங்க ஒரு பிளாஸ்ட் ஆகி அவங்களும் செத்துடுறாங்க. வாங் அப்புறம் சீதோ ஃபேமிலி எல்டர்ஸ் இத பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஈஃபெங் ஒரு செகண்டுக்குள்ள மைண்ட் ஸ்பேஸோட 5வது லெவலுக்கு போயிட்டான். அவன் எவ்வளவுக்கு சிப்பாய்களை கொல்றானோ அவ்வளவு வேகமா அவனோட கல்டிவேஷன் லெவலும் பிரேக் த்ரூ ஆகி அதிகமாயிட்டே போகுது. 5வது லெவல்ல இருந்து நேரடியா 10வது லெவலுக்கு போறான். அப்புறம் 10வதுல இருந்து நேரடியா 12வது லெவலுக்கு போயிட்டான். இத பார்த்ததும் எதிரிகள் பயந்து பின்னாடி போறாங்க. ஒருத்தன் எப்படி இவ்ளோ சீக்கிரம் லெவலப் ஆக முடியும்னு அவங்களுக்கு நம்பவே முடியல. உடனே அங்கிருந்து ஓட பாக்குறாங்க. ஆனா ஈஃபெங் ஒரே ஒரு ஸ்லாஷ்ல அவங்கள முடிச்சிடுறான்.
இப்போ இன்னொரு எல்டரோட முறை வருது. அவன் சொல்றான், பாரு, என்ன நீ கொல்லணும்னு அவசியம் இல்ல, நாம பேசி இந்த தீர்த்துக்கலாம்னு. ஆனா ஈஃபெங் சொல்றான், நான் இங்க பேசுறதுக்கு வரல, உங்களை முடிக்கிறதுக்கு தான் வந்தேன்னு சொல்லிட்டு அவனையும் ஃபினிஷ் பண்ணிடுறான். அடுத்த சீன்ல அங்க இருக்கிற ராணி ஜாவ் பிங் யான் வர்றா. அவகிட்ட ஒரு நியூஸ் வருது. அதாவது அவ அனுப்புன எல்லா ஆளுங்களையும் ஈஃபெங் கொன்னுட்டான் அப்படின்னு. இம்பீரியல் கார்ட்ஸ் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தும் எப்படி செத்தாங்கன்னு அவ கேக்குறா. அதுக்கு அவளோட வேலைக்காரன் காங்கி சொல்றான், ஈஃபெங் சண்டை போட்டுக்கிட்டே மைண்ட் ஸ்பேஸோட 12வது லெவலுக்கு போயிட்டான். அதனாலதான் யாராலையும் அவனை தோற்கடிக்க முடியலன்னு. இத கேட்டு ராணி செம கோவமாகி, எனக்கு அதெல்லாம் தெரியாது, இன்னும் நிறைய ஆளுங்களை அனுப்புங்க, அவனை முடிச்சிட்டு தான் வரணும்னு சொல்லுங்க. ஃபெங் நாளைக்கு காலையில சூரியனை பார்க்க கூடாதுன்னு சொல்றா. அன்னைக்கு நைட்டே ராணிய பார்க்க டெபுட்டி மினிஸ்டர் வர்றான். அவன் ரொம்ப கோவமா இருக்கான். ராணி அவன்கிட்ட சொல்றா, நான் ஃபெங்க முடிக்க ஆளுங்களை அனுப்பிட்டேன், அவங்க இந்த வேலையில கில்லாடிங்க, ஃபெங் கூட சேர்த்து அவன் மொத்த குடும்பத்தையே அழிச்சிடுவாங்கன்னு. அப்போ டெபுட்டி மினிஸ்டர் அவகிட்ட வந்து, இந்த உன் பிளான் சக்சஸ் ஆகணும்னு வேண்டிக்கோ, இல்லைனா உனக்கே தெரியும், நான் உனக்கு துணையா இருக்க முடியும்னா உன்னை அழிக்கவும் முடியும்னு மிரட்டுறான். உடனே ராணி அவன் கால்ல விழுந்து, என்ன நம்புங்க, இந்த தடவை கண்டிப்பா ஜெயிச்சிடுவேன்னு சொல்றா. இங்க ஈஃபெங் கல்டிவேஷன் பண்ண உட்கார்றான். இங்க இருக்கிற கல்டிவேஷன் சிஸ்டம் என்னோட பழைய உலகத்துல இருந்த மாதிரி தான் இருக்கு. இதுலயும் நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. அதாவது QI கண்டென்சேஷன், பைடான் ஸ்டேஜ், டோங்ஜன் ஸ்டேஜ், ஜான்சன் ஸ்டேஜ் அப்படின்னு நிறைய இருக்குன்னு யோசிக்கிறான். ஆனா அவன் உடம்புல ஸ்கிரிப்சர் இருந்தும் கூட அவனால ரொம்ப வேகமா லெவலப் ஆக முடியல. இப்போதைக்கு அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் QI கண்டென்சேஷன் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. அவன் போன ஜென்மத்துல 9வது லெவலை தாண்டினதுமே அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவான். ஆனா இங்க 12வது லெவல்லயே ஸ்டக் ஆகி நிக்கிறான். அப்போ அவன் கண்ணுல ஒரு பெட்டி படுது. அதுல சோல் ஹெர்ப்ஸ் இருந்துச்சு. இந்த சோல் ஹெர்ப்ஸை வச்சு நான் சில எலிக்சர் ரெடி பண்ணணும், அப்பதான் என் பலம் அதிகமாகும்னு நினைக்கிறான். நடுராத்திரியில சில பேர் ஈஃபெங்க கொல்ல வர்றாங்க. அவங்க தங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க, இவன் ஒரு லூசர், இவனுக்கு கல்டிவேஷன் கூட பண்ண தெரியாது, நாம ஏன் இவ்வளோ ஜாக்கிரதையா இருக்கணும், ஒரே ஒரு அட்டாக்ல இவனை முடிச்சிடலான்னு. அப்புறம் அவங்க ஈஃபெங் ரூம் பக்கத்துல போறாங்க. ஈஃபெங் கிட்ட ஒரு மேஜிக் கல் இருக்கு. அது திடீர்னு மின்ன ஆரம்பிக்குது. அதை பார்த்து ஈஃபெங், யாரோ விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க போல, அவங்கள வரவேற்க நான் ரெடியா இருக்கணும்னு சொல்றான். அந்த அசாசின்ஸ் ரூமுக்குள்ள போனதும் அங்க ஈஃபெங் இல்ல. திடீர்னு ஈஃபெங் அவங்க மேல அட்டாக் பண்றான். அவங்கள வெச்சு செய்யறான். வெளியே இருந்த ஒருத்தன் யோசிக்கிறான், இந்த லூசரை முடிக்க இவங்க ஏன் இவ்வளவு லேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவனும் ரூமுக்குள்ள போறான். ஆனா அப்போ ரூம் கதவு திறந்து அந்த அசாசின்ஸ் எல்லாரும் காத்துல தூக்கி வீசப்படுறாங்க. அவங்க கூட சேர்ந்து ஈஃபெங்கும் பறந்து வந்து வெளியே வர்றான். வந்த உடனே அந்த அசாசின்ஸ் லீடர் மேல அட்டாக் பண்றான். லீடர் பாக்குறான், அவனோட மத்த ஆளுங்க எல்லாம் செத்துட்டாங்க. அவன் ஈஃபெங் கிட்ட, நீ 9வது லெவல்ல தானே இருக்க, அப்புறம் எப்படி இவங்க எல்லாரையும் இவ்வளவு சீக்கிரம் கொன்னன்னு பேக்குறான். அதுக்கு ஈஃபெங், என்னது 9வது லெவலா, நீ ஒரு முட்டாள், ஒழுங்கா என்ன பாரு, நான் நிஜமாவே 9வது லெவல்ல இருக்கிற மாதிரி தெரியுதான்னு கேக்குறான். அப்புறம் கத்தியால அந்த அசாசின் மேல அட்டாக் பண்றான். நீ என்ன பெரிய ஆளா, என்னை விட ஒரு லெவல் தான் அதிகமா இருக்கேன்னு சொல்றான். அந்த ஆள் சொல்றான், நான் QI 5வது லெவல் 5ல இருக்கேன்னு சொல்லி ஃபெங்க தள்ளி விடுறான். அப்புறம் உன் சாவு ஏன் கையில தான்னு சொல்றான். ஃபெங் நினைக்கிறான், இந்த ஸ்கிரிப்சர் உதவியால என்னால சீக்கிரம் பிரேக் த்ரூ பண்ண முடியும்னு. அவனோட அந்த எனர்ஜியை பார்த்துட்டு அந்த அசாசின் புரிஞ்சுக்கிறான், ஃபெங் QIயோட ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வந்துட்டான்னு. அவன் அசாசின் பக்கத்துல போக போக அவனோட லெவலும் ஏறிட்டே போகுது. அந்த ஆள், இது இம்பாசிபிள், இப்போ நீ 2nd லெவலுக்கு வந்துட்டேன்னு சொல்றான். ஃபெங் உடனே 3rd லெவலுக்கு போயிட்டான். அந்த ஆளால நம்பவே முடியல. ஈஃபெங் சொல்றான், இந்த உலகத்துல நடக்க முடியாததுன்னு எதுவுமே இல்லைன்னு. அதுக்கப்புறம் அவன் ஒரு டெக்னிக் மூலமா ஸ்வான் பேசேஜை ஆக்டிவேட் பண்றான். இதனால அவனோட கண்ணிலிருந்து கோல்டன் லைட் வருது. உடனே அவன் அட்டாக் பண்ண போக அசாசினும் டிராகன் சோல் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். ஆனா அதுக்குள்ள ஈஃபெங் அவனை அடிச்சு முடிச்சிட்டான். அந்த ஆள் அவன் எப்படி இவ்வளோ வேகமா இருக்கான்னு ஆச்சரியப்படுறான். ஈஃபெங் அவனோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டு, சாகறதுக்கு இவ்வளவு அவசரப்படாத, முதல்ல என்ன உன் மாஸ்டர் கிட்ட கூட்டிட்டு போன்னு சொல்றான். இங்க ராணி பிங்யான் அவ வேலைக்காரங்க மேல கத்துறா, எங்க ஏன்டி நீங்கெல்லாம் ரொம்ப சோம்பேறி ஆகிட்டீங்கன்னு. அப்போ அந்த அசாசின் வந்து அங்க விழுறான். அவன், ராணி நான் உங்ககிட்ட கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு செத்துடுறான். அடுத்த அட்டாக் ராணி மேல வருது. ஆனா காங்கி அதை தடுத்துடுறான். ராணி கேக்குறா, யாரங்க, வெளியே வான்னு. அங்க ஈஃபெங் வர்றான். ராணி அவனை பார்த்ததும் ஷாக் ஆகி, நீ எப்படி உயிரோட இருக்கேன்னு கேட்குறா. அதுக்கு ஈஃபெங், உன் வேலைக்காரன் QI 7வது லெவல்ல இருக்கான்,
இவன் இருக்கும்போது ஏன் அந்த லூசர்களை அனுப்புன? இவனை அனுப்பியிருந்தா ஒருவேளை எனக்கு ஒரு நல்ல டஃப் ஃபைட் கிடைச்சிருக்கும்னு சொல்றான். அதுக்கு ராணி, சரி நல்லதுதான், நீயாவே இங்க வந்தது எனக்கு இன்னும் ஈஸி ஆயிடுச்சு, இன்னைக்கு உன்னை முடிச்சுடுறேன்னு சொல்லிட்டு காங்கிய அட்டாக் பண்ண அனுப்புறா. காங்கி 2 வெப்பன்ஸை வச்சு ஈஃபேங்கோல அட்டாக் பண்றான். ஆனா ஈஃபேங் ஒரே ஒரு உதையில அவனை வெளியே தள்ளி விடுறான். காங்கி சொல்றான், நீ இப்போ ரொம்ப பவர்ஃபுல் ஆகிட்டேன்னு ஒத்துக்கிறேன்னு. ஈஃபேங் சொல்றான், ஆமா அது எனக்கு தெரியும், ஆனா உன் லெவலுக்கு நீ ரொம்ப அதிகமா பேசுறேன்னு. காங்கி அங்க இருக்கிற தரையில அட்டாக் பண்றான். அதுல இருந்து பாறை துண்டுகள் ஈஃபெங் மேல வருது. அவன் அதையெல்லாம் கத்தியால உடைச்சிடுறான். அதுக்கப்புறம் ஏஃபெங் கேங்கி மேல குதிக்கிறான். ஆனா கேங்கி தப்பிச்சிடுறான். கேங்கி சோல் ஸ்டீலிங் ஹூக்கை ஆக்டிவேட் பண்றான். ஏஃபெங் மறுபடியும் ஸ்வான் பேசேஜை யூஸ் பண்ணி அவன் கூட மோதுறான். 2 பேரும் ஒருத்தர் தாக்கிட்டு கீழே வராங்க. அப்போ கேங்கியோட உடம்புல ஏஃபெங் ஏற்கனவே அடிச்சிட்டதால அவன் அங்கேயே செத்துடுறான். இத பார்த்த ராணி, கேங்கி நீ ஒரு பெரிய லூசர்னு சொல்றா. ஏஃபெங் அவகிட்ட போய் ஏன் என் குடும்பத்து மேல அட்டாக் பண்ணுனன்னு கேக்குறான். அவ சொல்றா, நான் எல்லாத்தையும் சொல்றேன், ஆனா நீ என்கிட்ட வரணும்னு. ஏஃபெங் அவகிட்ட போனதும் ராணி ஒரு கத்திய மறைச்சு வச்சுக்கிறா. அப்புறம் அவன் காதுல 9 ஹெவன்ஸ் டாவ் பேலஸ் உன்னை உயிரோட விடாதுன்னு சொல்லிட்டு குத்த வர்றா. ஆனா அதுக்குள்ள ஏஃபெங் அவளை முடிச்சிடுறான். என் முதல் வாழ்க்கையில இது மாதிரி நிறைய பேரை பார்த்திருக்கேன், அதனால நீயும் இதைத்தான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்னு சொல்றான். ராணி அங்கேயே செத்துடுறா. இப்போ ஏஃபெங்குக்கு ஒரே குழப்பம், ஏன் அந்த 9 ஹெவன்ஸ் டாவ் பேலஸ் தன்னை துரத்துறாங்கன்னு. அடுத்த நாள் எஃபெங் காட்டுக்குள்ள மூலிகைகளை தேடி போறான். இங்க இருக்கிற ஹெர்ப்ஸை வச்சு எலிக்சர் செஞ்சா இன்னும் பவர்ஃபுல் ஆகலாம்னு நினைக்கிறான். அங்க அவனுக்கு நிறைய ஹெர்ப்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு குளத்துக்கு பக்கத்துல போறான். அங்க ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கிறத ஃபீல் பண்றான். உடனே ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அந்த பாண்ட்ல குதிக்கிறான். அந்த பாண்டோட அடியில அவனுக்கு ஒரு முத்து தெரியுது. அதை எடுக்க முயற்சி பண்றான். ஆனா அது அவ்வளோ சீக்கிரம் கைக்கு வரல. கடைசியில பிடிச்சிடுறான். அப்போ அங்க ஒரு பெரிய கிளாம் வந்து அவனை அட்டாக் பண்ணுது. ஆனா எஃபெங் தப்பிச்சிடுறான். அந்த பெரிய சிப்பியோட வாய்க்குள்ள ஒரு முத்து இருக்கு. அது ரொம்ப ரேரான ஒரு பொக்கிஷம். அதை எடுக்கிறதுக்காக எஃபெங் அந்த சிப்பி கூட சண்டை போடுறான். அந்த நேரத்துல ஒரு பொண்ணு அங்க வர்றா. அவளும் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அந்த பாண்ட்ல இறங்குறா. இங்க எஃபெங் அந்த சிப்பியோட வாய்க்குள்ள மாட்டிக்கிறான். ஆனா உடனே அதை உடைச்சிக்கிட்டு வெளியே வந்துடுறான். அந்த முத்தையும் எடுத்துடுறான். இத பார்த்து அந்த சிப்பி ரொம்ப கோபமாகி அட்டாக் பண்ணுது. எஃபெங் எப்படியோ தப்பிச்சு தண்ணிக்கு வெளியே குதிக்கிறான். அவன் நினைக்கிறான், இது எனக்கு ஈஸியா கிடைச்சிடுச்சு, இதை வச்சு ஒரு ஸ்ட்ராங் ஃபார்மேஷன் செஞ்சு எந்த ஒரு கல்டிவேட்டரையும் தோற்கடிக்கலான்னு. அப்போ அவனோட பார்வை அந்த பொண்ணு மேல படுது. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அந்த பொண்ணு பேரு லூசி. அவ ஸ்கார்லெட் பிளட் எம்பையர் இளவரசி. அவ உடனே முகத்தை திருப்பிக்கிட்டு, அயோக்கியா ஏன் என்னை இப்படி பார்க்கறன்னு கேட்குறா. அப்புறம் அந்த தண்ணியை அப்படியே பனிக்கட்டியா மாத்தி ஏஃபெங் மேல அட்டாக் பண்றா. ஏஃபெங் ஆச்சரியப்படுறான், இந்த சின்ன வயசுல இவ எப்படி இதையெல்லாம் பண்றான்னு. இளவரசி வெளியில வந்து ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, வெட்கங்கெட்டவனே, இப்படி பண்ண உனக்கு எவ்வளவு தைரியம், நான் குளிக்கும்போது பார்க்க உனக்கு எப்படி தோணுச்சுன்னு கத்துறா. அதுக்கு ஏஃபெங், நீ யாரு, திமிரு பிடிச்ச பொண்ண, நீ தான் என்ன குளிக்கும்போது பார்த்த, அது மட்டும் இல்லாம என்ன கொல்லவும் பார்க்கறன்னு சொல்றான். அவ, பொய் சொல்லாத, நீ தான் என்ன பார்த்தன்னு சொல்றான். அதுக்கு அவன், பொடி பொய்யி, என் ட்ரெஸ்ஸு அங்கே தான் கிடக்கு, உனக்கு முன்னாடியே நான் இங்க வந்துரு, நீ என் ட்ரெஸ்ஸு பார்த்தும் இங்க வந்திருக்கன்னு சொல்றான். லூசி அப்புறம்தான் கவனிக்கிறா அவனோட ட்ரெஸ்ஸு அங்க இருக்கிறத. இருந்தாலும் அவ தன் தப்ப ஒத்துக்காம நீதான் இங்க ஒளிஞ்சிருந்தேன்னு சொல்லி மறுபடியும் அட்டாக் பண்றா. எஃபெங் அவன் கிட்ட இருந்த அந்த முத்தை வச்சு ஒரு ஷீல்ட் ஃபார்மேஷனை உருவாக்கிடுறான். அதனால அவளோட எந்த ஒரு அட்டாக்கும் அவன் மேல படல. இளவரசி இதை பார்த்து ஆச்சரியப்படுறா. ஏன்னா அவ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. அவளோட முழு பலத்தையும் யூஸ் பண்ணி அட்டாக் பண்றா. ஆனா எல்லாமே வேஸ்ட். அப்புறம் அவன் நிறுத்தவும், எஃபெங், உன் வேலை முடிஞ்சுதா? சரி, நான் கிளம்புறேன். இன்னைக்கு நான் பார்த்த இந்த அழகான காட்சியை போய் ஒரு பெயிண்டிங்கா வரையணும்னு அவங்க கிண்டல் பண்ணி சொல்றான். இதை கேட்டு இளவரசி இன்னும் கோபமாகி ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றா. எஃபெங் அதை ஒரே ஒரு பஞ்சில் அழிச்சிடுறான். அதிலிருந்து பெரிய எனர்ஜி வேவ் வருது. லூசி ரொம்ப பவரை யூஸ் பண்ணதால அங்கேயே மயங்கி விழுந்துடுறா. எஃபெங் முதல்ல அவளுக்கு உதவி பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் அப்புறம் அவளை சரி பண்ண ஆரம்பிக்கிறான். அவ உடம்புல ஒரு விதமான ஐஸ் விஷம் பரவிட்டு இருக்கு. இவளோட கல்டிவேஷன் ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்கு. இது அந்த ஐஸ் டாக்ஸினால தான் எஃபெங் நினைக்கிறான். அவன் தன்னோட பவரால அவ உடம்புல இருந்த பனிக்கட்டியை நீக்கிட்டு ஒரு எலிக்சர் பில்ல அவளுக்கு கொடுக்கறான். உடனே இளவரசிக்கு புத்தி வந்துடுது. அவ எஃபெங் கிட்ட,
அயோக்கியா எனக்கு இப்போ என்ன கொடுத்தான்னு கேக்குறா. அவன் அது ஒரு எலிக்சர்னு சொல்றான். அவளுக்கு எலிக்சர்னா என்னன்னே தெரியல. அவ கேக்குறா, நாம சண்டை போடும்போது ஒரு மின்னும் டிஸ்கும் யூஸ் பண்ணியே அது என்னதுன்னு. எஃப்எங் அது ஒரு ஃபார்மேஷன்னு சொல்றான். அவளுக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு. எஃப்எங் யோசிக்கிறான், இவ ஒரு பெரிய இடத்து பொண்ணா தெரிஞ்சும் இவளுக்கே இதெல்லாம் தெரியலன்னா இந்த உலகத்துல யாருக்குமே இதை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதெல்லாம் இந்த உலகத்துல இல்லையோ என்னவோ. என் முதல் வாழ்க்கையில நான் இதுல ஒரு ஜீனியஸா இருந்தேன். இப்போ இதை வச்சே இந்த உலகத்தை என்னால ஆள முடியும்னு நினைக்கிறான். அப்புறம் இளவரசி அவன்கிட்ட தேங்க்ஸ் சொல்றா. தான் அட்டாக் பண்ணதுக்கும் மன்னிப்பு கேட்கறா. உனக்கு வலிக்குதான்னு அக்கறையா கேட்கறா. அப்போ அவளோட வேலைக்கார பொண்ணு அவளை தேடி வர்றா. இளவரசி பயந்து போய் எஃப்எங்க தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுடுறா. அப்புறம் அங்கிருந்து கிளம்புறா. போறப்ப சீக்கிரம் பாப்போண்டா அயோக்கியான்னு சொல்லிட்டு போறா. அன்னைக்கு நைட்டு என்ஃபேங் ஒரு சேக்ரெட் வைன் குடிக்கிறான். இதனால அவனோட பழைய காயங்கள் குணமாகும். இருந்தாலும் அவனுக்கு எலிக்சர் தேவைப்பட்டுச்சு. அப்போ அங்க ஒரு ஆக்ஷன் நடக்க போறத கவனிக்கிறான். அதுல கோஸ்ட் க்ளா பியூட்டி விற்கப்பட போகுது. இது ஒரு பவர்ஃபுல் மெடிசின். இதை வச்சு எலிக்சர் செய்யறது ரொம்ப ஈஸி. இன்னொரு பக்கம் கிறிஸ்டல் பெவிலியன்ல அந்த இளவரசிய பாக்குறோம். அவளும் அந்த ஏலத்துக்கு வந்திருக்கா. அவளோட வேலைக்கார பொண்ணு எப்படியாவது அந்த கோஸ்ட் க்ளா பியூட்டிய வாங்கிடணும். அப்போதான் உங்க ஐஸ் விஷத்தை குணப்படுத்த முடியும்னு சொல்றா. இளவரசி நினைக்கிறா, சின்ன வயசுல இருந்து எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம், ஆனா எதுவும் வேலை செய்யல. ஆனா அந்த பையன் கொடுத்த மாத்திரை உடனே வேலை செஞ்சுது. அவன்கிட்ட ஏதோ ஸ்பெஷலா இருக்குன்னு நினைக்கிறா. இப்போ ஏலம் ஆரம்பிக்குது. ஆரம்ப விலையே 6 லட்சம் கோல்ட் டிக்கெட்ஸ். இளவரசியோட வேலைக்கார பொண்ணு நேரடியா 5 மில்லியன் சொல்லி எல்லாரையும் ஆஃப் பண்ணிடுறா. அதை விட அதிகமா யாரும் சொல்லாததால அவங்களுக்கு அதை கொடுக்க போறாங்க. ஆனா அப்போ அங்க ஈஃபேங் வந்து நில்லுங்கன்னு சொல்றான். இளவரசி அவனை பார்த்ததும் ஷாக் ஆகுறான். ஈஃபேங் சொல்றான், நானும் இதை வாங்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு பதிலா நான் எலிக்சர் கொடுக்குறேன்னு. அதை பார்த்து அங்க இருக்கிறவங்களுக்கு பயமா இருக்கு. ஏன்னா அது அவங்களுக்கு புதுசு. ஈஃபேங் சொல்றான், இதை சாப்பிட்டா கல்டிவேஷன் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். வேணும்னா செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலனா என் அட்ரஸ் உங்களுக்கு தெரியும், அங்க வந்து கேளுங்கன்னு சொல்றான். அந்த ஏலக்காரர், இல்ல எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கோஸ்ட் கிளாவை ஈஃபேங் கிட்ட கொடுத்துட்டு எலிக்சரை வாங்கிக்கிறான். ஈஃபேங் அங்கிருந்து கிளம்புறான். இளவரசியோட வேலைக்கார பொண்ணு, இது அநியாயம் இளவரசி, நீங்க மட்டும் சொல்லுங்க, நான் போய் அதை தூக்கிட்டு வந்துடுறேன்னு சொல்றான். ஆனா இளவரசி, பரவாயில்ல, அவனை நான் தனியா பாத்துக்கிறேன்னு சொல்றான். இதோட இந்த